ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு. மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், உப்பு, மாங்காய், புளி, மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், நசுக்கிய பூண்டு, தேங்காய் பால், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மீன் துண்டுகள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் தக்காளியை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றணும். அதில் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயத்தில் பாதி மட்டும் சேர்க்கணும். தனியாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், ஒரு பிடி உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விடுங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு லைட்டாக பொரிய விடுங்க. சிறிதளவு கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள், மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கலவையை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு எடுத்து வச்சிருக்க மாங்காயை போட்டு வேக விடுங்க. மாங்காய் துண்டுகள்லாம் வெந்ததுக்கு பிறகு நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகளை போட்டுடலாம். கரண்டி போட்டு கிளறாம இந்த மாதிரி செய்யுங்க. அப்பதான் மீன் துண்டுகள்லாம் உடையாம அப்படியே இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். மணக்க மணக்க ரொம்பவும் ருசியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.